ஹாய் எங்கட பிகின் நேயர்களுக்கு இன்றைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓமந்தில இருக்கக்கூடிய ஒரு மீன்வள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமந்திக்கு நேரே வரைக்குள்ள அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரோட் ஒன்று இருக்கும். அந்த ரோட்டால நீங்க நேரே வரணும். ரெண்டு பக்கம் அதாவது 3 ரோட்டு முச்சந்தின ரோட்டை வந்து பிரியும். ஆனா நீங்க அந்த 3 ரோட்டுக்குமே போக தேவையில்லை. அப்படியே ஊர்மலைக்கான வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அப்படிதான் வரும். 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வரையக்குள்ள அப்படியே இங்க வலது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய நீல கலர் கேட் போட்ட இடம் தான் அந்த தொழிற்சாலை. வெளியில பார்த்தா தெரியாது தொழிற்சாலை இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா உள்ள போய் பார்த்த மட்டும் சொன்னா தொழிற்சாலை இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இந்த ஆரம்பத்திலேயே இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க வந்து கற்பூரவள்ளி மரம் இருக்குது. அப்படியே பாக்கு மரம், அங்கெல்லாம் வாழை மரம் ஃபுல்லா இருக்கு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்க வருங்க ஜாம் மரம் இருக்குது. ஜாம்பழம் இருக்குது, நிறைய இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இங்க பாருங்க எவ்வளவு நிறைய ஜாம்பழம் இருக்குன்னு சொல்லி. ஆனா பழுத்துட்டான்னு தெரியல. இது ஒன்று தான் வந்து பழுத்துதான் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஜாம்பழம் இந்த வாழை மரத்துல பேர் தெரிஞ்சவங்க தமிழ்ல சொல்லுங்களேன், அதான் முக்கியமானது. இப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேக்டரி. இதுல வந்து ராஜா மீன்பிடி வலை உற்பத்தி தொழிற்சாலை என்று இருக்குது. இந்த ஃபேக்டரியோட பேர் வந்து இதுதான். இது வரைக்குமே உங்களை யாருக்காவது தெரியல இந்த ஃபேக்டரி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி பிறகு ஏன் உள்ளவே பார்த்தோம்னா பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பத்துல வந்து காட்பாடுகளே அப்படியே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த மீன்பிடி வலையை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தான் இந்த மூலப்பொருட்கள் இருக்கு. அப்படி எங்க பாத்தீங்கன்னு இது எனக்கு தெரிஞ்ச நூல் போல இருக்கு. அந்த இத வலைய வந்து பின்ற நூல்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுதான் அது. இப்படி அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு உண்மையில தெரியல. இந்த பக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்க பாருங்க வலை இருக்குது. ஆமா இது மீன் பிடிக்கிற வழியே தான். இது எல்லாமே வந்து மூலப்பொருட்கள் வந்து போட்டு வச்சிருக்கிற இடம். அப்படி இந்தியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஷினரிஸ் தான் இருக்குது. அதாவது இந்த மீன் வலையை வந்து உருவாக்கக்கூடிய அந்த மிஷினரி நூல் பந்து மாதிரி எல்லாமே வச்சிருக்கீங்கன்னா. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த கொழுக்கியல் மாதிரி இருக்கு குட்டி குட்டியா. இதுல வந்து நூல் பந்தை வந்து சுத்தி சுத்தி விட்டுட்டு தான் வந்து கொழுக்கணும். அந்த பாருங்க அதுக்குள்ள தெரியுது. இந்த இதுல வந்து நூல் பந்தை வந்து கொழுவிட்டு இதுக்குள்ள வந்து சுத்தி சுத்தி எடுத்து விடுற மாதிரி. உள்ள போய் பார்த்தோம். இங்க பாருங்க இப்போலாம் வந்து அந்த நூல் பந்து இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க. இந்த இது வந்து நூல் பந்து. இந்த நூல் பந்து இங்க பாருங்க. இதுல தான் வந்து பாருங்க இப்படி வருது. இதுதான் வந்து இந்த மிஷினோட ஃபைனல் லுக். இந்த மிஷின்ல இருந்து இந்த நூல் பந்தை வந்து இதுல இருக்க நூல் பந்தை வந்து சுத்தின அப்புறம் ஃபைனலா இருக்கிறது வந்து இப்படித்தான் இருக்கும். இப்படியே பாத்தீங்கன்னா இந்த மேல ஃபுல்லா இருக்குது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன் இந்த நூல் பந்து இதுல வந்து எல்லாம் உற்பத்தி செய்யற இடத்த. சொல்ல போனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து ஒரு ஃபேக்டரிக்கே உள்ள பாருன்னு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குது. இது வந்து அந்த நூல் பந்து சுத்தி வச்சிருந்தா அந்த கட்டை மாதிரி இருந்தது நிறைய அடிக்க வச்சிருக்கீங்கன்னா இதுமான நூல் பந்து சுற்றுற ஃபேக்டரி அந்த சுற்றுற மிஷின் தான். இப்படி இதுல பாத்தீங்கன்னு கலந்து பாருங்க மூலப்பொருள் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அப்படி இந்த பாருங்க இந்த மிஷினரிஸ் வந்து அப்படி வச்சு நோய் வந்து மூலப்பொருட்கள்லாம் இருக்குது. அவ்வளவு எண்ணற்ற மூலப்பொருட்கள் இருக்குது. வாங்க இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க பாக்குறதுக்கே பிரமிக்கத்தக்க வைக்கிற அளவுல வந்து இந்த ஃபேக்டரி இருக்குது.
இது எல்லாருக்கும் இப்ப நிறைய பேர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா எனக்கு எல்லாமே வந்து இது புதுசுதான், புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்க்க விட்டு அவங்க எக்ஸைட்மெண்டா இருக்குது. இதுல பாருங்க, ஏதோ வச்சிருக்கேன் சில்வர் மாதிரி கிடக்குது, வட்டமா வச்சிருக்கேன். எனக்கு அந்த பேர் தெரியல. இப்படியே பாருங்க, இந்த அண்ணா வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே. வாங்க போய் பாப்போம் என்ன செய்யறேன்னு சொல்லி. என்னென்ன செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க எவ்வளவு காலம் இதுல ஒர்க் பண்றீங்க? நான் வந்து கிட்ட உங்களுக்கு போட்டு கம்பெனி வாங்கி வந்து கபடி தொடங்கில இருந்து. ஓகே, உங்களோட பேர் என்ன? கிருஷான். கிருசாந்தனா. வயசு? வயசு 33. ஓகே. கம்பெனி தொடங்கில இருந்தா இங்க இந்த இடத்துக்கு கம்பெனி வந்தல இருந்தா? வந்தேன். இங்க மட்டும் தான் இந்த கம்பெனி இருக்கா? கொஞ்சம் இங்க மட்டும் தான் இருக்கேனா? ஓகே, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க மொத்தம்? என்ன சிரிக்கிறீங்க? வந்தால இருந்தே ஒர்க் பண்றேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்படியா? ஓகே. இங்க என்ன பொசிஷன்ல ஒர்க் பண்றீங்க? என்ன இது சம்பந்தமா ஒர்க் பண்ணீங்க? மிஷினரிஸ் வந்து ஒர்க் பண்றதா இல்லாட்டிக்கு விலை இதுகள் பாக்குறது? அப்படியா? ஓகே ஓகே. இதுல என்ன வந்து அடிக்கினீங்க? போவின் இல்ல, போவின். இதுக்கு பேர் போவினா? ஓகே. இத வந்து என்ன செய்யும்? இதுல வச்சு என்ன செய்வீங்க? அந்த நூலா சுத்து. நூலா சுத்து. இதுல வந்து நூல் இருக்குமா இல்லாட்டிக்கு நூலை எடுத்து கொண்டு வந்து இதுல சுத்துமா? நூல் இருக்குதா? நூல் இங்க இருந்து வரும். ஓகே. மிஷின் தான அடிச்சு சுத்துறது. ஓகே. இதுல சுத்தி அப்புறம் இத எடுத்து கொண்டு அங்க வச்சிட்டு தான் நூல் ஆக்குறீங்க. அப்படியா? ஒற்றை கொழுவி தான். ஓகே. இந்த பாக்ஸ் ஏன் வச்சிருக்கீங்க? அது ஜான் ஓடின கலட்டு. ஓடின கலட்டு. ஓகே ஓகே. இல்ல அந்த எப்படி பாக்ஸ் வச்சிருக்கீங்க? அது வந்து ஜானுகள் சிக்காம இருக்கு. சிக்காம இருக்கு. சிக்காம வைக்கணும். சிக்கப்பலாம் வருது. ஓகே. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐயா வந்து இந்த வலி எல்லாத்தையுமே வந்து இங்க பாருங்க, அந்த வர்ற சின்ன சின்ன டேமேஜ் எல்லாத்தையுமே வந்து வடிவா பின்னி அந்த வலியை வந்து ஒரு நீட்டான வலியா வந்து கொண்டு வாரு. இதுல பார்க்கக்குள்ளேயே தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வலைய பாருங்க இவ்வளவு வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐயா, இந்த வலை வந்து எந்த மீன்? இப்ப சில மீன்கள் பிடிக்கிற கடை இது வந்து இந்த ரால் மடைக்கும் பாவிப்பாங்க. ரால் 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 ஆமாம், ரால் ரால் மடைக்கும் பாவிப்பாங்க. ரால் கூட்டுக்கு மற்ற நெத்தலி கரவரை கரவரைக்கும் பாவி. கரவலை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாமே. ஓகே. இது வந்து சின்ன சின்னதா இருக்குது. மடி நெத்தரிக்கு நெத்தரி கரவரை நெத்தரி அதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு பயன்படுத்தலாமே. ஓகே ஓகே. இதே மாதிரி வேற வேற அதாவது வேற வேற மீன்களுக்கு வேற வேற மீன்கள் அதுவும் இங்க செய்யறதா? எல்லாமே செய்யறது. பெரிய மீனுக்கு செய்வாங்க, சின்ன மீனுக்கு செய்வாங்க. எல்லாம் தனித்தனி வேற எல்லாம் தனித்தனி வேற வேற. இதுக்கு பேர் எல்லாம் இருக்கா வேற வேறயா? இது வந்து இஞ்சி கணக்குலாம் இருக்கு. இது வந்து 12 எண்ணம். 2 இஞ்சி இருக்கு, 2 ஆரஞ்சு இருக்கு, 3 இஞ்சி இருக்கு, 3.5 இஞ்சி இருக்கு. பல மாதிரி ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு சைஸ். இதே மாதிரி இப்ப மீன் பிடிக்கக்குள்ளே மாதிரி அந்த விலை வந்து யூஸ் பண்றது வேற வேற விலைன்னு வேற வேற விலை. அவைய வந்து பேர் கேட்டே சொல்லுவீங்க. வாங்க ஓடர் இந்த சைஸ்ல கிடைச்சிருக்குன்னா அந்த ஓடர் கிடைக்கும்.
ஆழ்வமான இடத்துக்கு போய் மீன் பிடிப்பாங்க தானே, ஓ, அது அதுக்கு வந்து எந்த விலை அது சூஸ் வந்து போய் அந்த பச்சை விலை அங்கே காட்டுறேன். பச்சை விலையா? பச்சை விலை பாக்கல. வாங்க. இந்த இடத்துல ஆழ்கடல் எல்லாம் மீன் பிடிக்கிற வேலை. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பச்சை கலர்ல இருக்கிற வேலை, இது வந்து ஆழ்வமான கடல் பிரதேசங்கள்ல வந்து மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறேன்னு சொல்றேன் ஐயா. அந்த பெரிய அறக்குழாக்கள் பாறைகள், பெரிய அறக்குழா பாறைகள் போடுறது, அந்த பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு ஆழமான கடல்லையும் இதை கொண்டு போய் பிடிக்கலாமே. ஆழமான கடலாம் போடணும். ஆழமான கடலாம் போறேன். இது கரையில போடையில தானே, சின்ன சின்ன மீன்கள் சிக்காது. இந்த கடையில தண்ணி தாளம் காணும். ஓமோ, ஆழமான கடலாம் போகும். ஓகே, இது கணக்க வேண்டணுமா மீன் பிடிக்கிற அப்படின்னு சொன்னா? 10 வரை போடும். 10 வரை வேணுமா? 10 போட்டா ஒரு போட்டு காணும். ஒரு போட்டு காணுமே. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அடுத்த ஓடினான் இது இப்போ ஓடிக்கொண்டு இருக்குது. இது அடுத்த ஓடினாலே அப்படி கட் பண்ணி எடுப்பேன். கட் பண்ணி எடுத்து கூட மற்ற வேலை வந்துடுறாங்க. ஓகே ஓகே, இது இப்போ நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓடிட்டு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி ஊடாக்கார போய் இப்போ அடுத்து ஓடிக்கொண்டு இன்றைக்கு நிப்பாடி கிடக்கு. அப்படியா? சரி சரி. இவ்வளவு மிஷின் தான் இருக்கேன். இது பலதா போச்சு. இது வந்து வெள்ளை கலர், இதுவும் அதே இதுதானே? இது பலதா மிஷின். வெள்ளையம் அடிக்குது. வேற கலரும் இருக்கா? இந்த பச்சையும் வெள்ளையும். பச்சையும் வெள்ளையும் மட்டும் தானே? இப்ப பச்சை கலரா வரணும்னு சொன்னா அதுக்கு கலரிங் கலக்குறீங்களா? நூல் கலரா வரும். கலர் நூல் இருக்கு. கலர் நூலே வருமா? நூலே வரும். ஓகே ஓகே. நான் பத்து அந்த வராது. இது வந்து மெல்லிசா இருக்குது, இந்த என்ன சொல்ற சாஃப்ட்டா இருக்குது பாக்குறதுக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த கரை முரண்டு இருக்குது. இது வந்து 20 30 அது வந்து 6 இது 30. ஏடி மஞ்சி வைங்க தொட நல்லா இருக்குல்ல. 30 இது கொஞ்சம் இந்த நோவுற மாதிரி இருக்கு. அது நெண்டியல் வந்து கண்ணு சின்ன கண்ணா. இப்ப இதெல்லாம் திரும்ப போட்டு எங்கயாச்சும் திரும்ப இது செய்தா இதுதான் அவிச்சு போட்டு மடிச்சு போட்டு பேக் பண்ணி அனுப்பி விடாச்சு. இத அவிச்சு போட்டு திரும்ப அயனிங் கோடு, இந்த அயனிங் கோடு இதுக்குள்ள அயன் பண்ணி போட்டு மடிச்சு போட்டு அனுப்புறேன். மடிச்சு போட்டு அனுப்புறேன். இது அப்படியே கொடுக்க மாட்டீங்க. மடிச்சு பேக் பண்ணி தான் அனுப்புறேன். அங்க மடிச்ச பாத்துறீங்களா? அங்க இருக்கு. அங்க ஒரு மில்லு அங்க இருக்கா? பார்க்கலாமா? 15. இது வந்து இது வந்து பின்னி விக்கிறதுக்கு இருக்கிற வேலை. எப்படியே விக்கிறது குழம்பு காணப்படுது. இப்படியே குழம்பு காணப்படுது. மூட வந்து மூடைய நம்பி அந்த மூடையெல்லாம் குழம்பு போகும். ஓகே, இது வந்து மூட பொருட்களே. இது நூல் கட்ட. அது எல்லாமே வந்து டம்பர். இது எல்லாமே போகுது நாங்க. ஆளுங்கள மீன் பிடிக்கிறது. இது வந்து சின்ன இது இல்ல. குளங்கள் அப்படியே. கரவை. ஆழம் குறைஞ்ச. கரவலை. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா அயன் பண்றதாமான்னு சொல்லி அயன் பண்றது வேற எப்படி அயன் பண்றது? வலியேனா? வேற வந்தாதான் அந்த கட்டி போட்டு அது ஓடிக்குது. இதுலயே கட்டுவினா? இத கட்டி விட்டா ஒன்று ஓடி பார்க்க போறீங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஐயா வந்து இந்த மிஷினை வந்து அயன் பண்ண அதாவது இந்த மிஷினுக்குள்ள இந்த வலியை தூக்கி போட்டு அயன் பண்ற முறை வந்து எப்படின்னு சொல்லி காட்ட போறேன். அதானே இப்ப பார்க்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா இத வந்து தூக்கிட்டு போறேன். கட்டுறேன் உடம்பு. பாருங்க, இதை வந்து ஃபர்ஸ்டா கட்டி போட்டு எப்படி கட்டுறேன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப வலைய வந்து உள்ள இழுக்க போயிடும். இங்க பாருங்க வலை எப்படி இழுக்குதுன்னு சொல்லி. வாங்க பிடிங்க, நான் அங்க போவோம். நான் பின்ன போவோம். நீ பாருங்க வலை வந்து எப்படி இழுக்கப்படுதுன்னு சொல்லி. அங்கால தரும். இது வந்து வலை இழுக்கிறது. அப்படியே அங்கால போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த அழக பாத்தீங்களா எப்படி வலை இழுபடுதுன்னு சொல்லி. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இத பாருங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மிஷினரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இங்க பாருங்க இந்த செயின் எல்லாம் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வேலை வந்து போன பாருங்க. இது முடிய வேற வேற, இது முடிய வேற வேற. இது சும்மா கயிறு கட்டி விடுறாங்க. வேற வேற பாத்தீங்களா வேலை அப்படி வருதுன்னு சொல்லி.
ட்ரெயின் டிராவலிங் மிஷின் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது கிடக்குது பாக்குறதுக்கு. பாத்தீங்களா எப்படி வருது அப்படின்ட்டு. இப்பதான் வருது மிஷின்ல அந்த வலை எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி அந்த வலைய வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. வாவ் இவ்வளவு அழகா இருக்குது. பாரு எங்கள்கிட்ட வந்து ஃபேக்ட்ரியில் வேகன்சி இருக்குது. மெஷினரி ஆப்ரேட்டர், மற்றது மெயின்டிங், ட்விஸ்டிங் அதற்கான வேகன்சிகள் இருக்குது. மற்றது ஹாஸ்டல் இங்கே தங்கியிருந்த வேலை செய்யலாம். அது ஹாஸ்டல் எல்லாம் இருக்குது. சாப்பாடு தங்கி நிற்கிறாருக்கு சாப்பாடுகள், ஹாஸ்டல் ரூம் அதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சலரி வந்து ஓகே, இன்னும் அதாவது வேலை தெரிஞ்சிருக்கிறார்களா இருந்தால் இன்னும் நல்ல பெட்டர். அவங்களுக்கான சலரி அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இங்கே பல டெக்னீஷியன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சீனியராக அவை எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நல்ல சம்பளத்தை எடுக்கலாம். பேசிக்காக நார்மலான சலரியாக தான் பெறும். அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் இங்கே ஹாஸ்டலில் நிற்கிறாங்களுக்கு சாப்பாடும் ரூமுகளும் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. மற்றது அது இல்லாமல் எங்களோட கான்டாக்ட் நம்பர் அதில் தொடர்பு கொண்டால் அதை நீங்கள் எப்போ இன்டர்வியூ என்ன மாதிரி சொல்லி அதை சாச்சு அதோட ஹெச்ஆரோட சாச்சு இன்டர்வியூவில் அட்டெண்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துப்போம். இந்த ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன விஷயம் நடக்குது, அதே மாதிரி ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல போனால் வந்து எனக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முதல்ல வந்து எங்கேயுமே ஃபேக்ட்ரிகளுக்கு போனது கிடையாது. ஸோ ஃபேக்ட்ரியை பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தது கூட கிடையாது. இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டுது. ஸோ அப்படித்தான் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு எடுத்தேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து என்ன விஷயம் நடக்குது. அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஷெட்யூல் வைஸ் எப்படியெல்லாம் ஒர்க் நடக்குது, அந்த கோவர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட ஃபன்னாக நடக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு வேகன்சியும் வந்து கால் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அதாவது மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து வேகன்சிக்கு வந்து கால் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கீழே வந்து நம்பர் வந்து கொடுக்குறோம், நீங்கள் அவங்களோட வந்து தொடர்பு கொண்டு பண்ணலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிகின்மி மீடியா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி. டாடா, பாய்.